மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளா விரய குருவா இருந்தாரு குரு பகவான். இந்த விரய குருவா இருந்த குரு பகவானால அவங்க நெறைய விரயங்களையும், மன உளைச்சல்களையும், தொழில் ரீதியில நெறைய இழப்புகளையும், வேலையில சில எதிர்பாராத வித பாதிப்புகளையும் சந்திச்சாங்க. சிலரெல்லாம் வேலைய விட்டு வெளியில வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். பட் இப்போ அவங்களுக்கு ஜென்ம குருவா வந்து நிக்கிறார். ஆனா, அவரது பார்வை பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துல விழுது, 7ஆம் இடத்துல விழுது, 9ஆம் இடத்துல விழுது. இருக்கிறதுலயே ரொம்ப சிறந்த இடம் இதுதான். அப்போ 5ன்றது தன்னுடைய ஆசைகள், லட்சியங்கள் கைகூடும். தனக்கு புத்திர பாக்கியம் ரொம்ப நாளா கிடைக்கலாம். அது இப்போ கிடைக்கப் போகுது. அதே சமயம் 7ஆம் பாவம்ன்றது திருமண முயற்சிகள் சக்சஸ் அளிக்கக்கூடிய ஒரு அருமையான இடம். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே ஒரு வேற்றுமை கூட ஒற்றுமையாகக்கூடிய அருமையான காலமா இது இருக்கப் போகுது. பாக்கியம் 9ஆம் இடம். அப்போ இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு எனக்கு கிடைக்கல, என் லைஃப்ல எனக்கு அதிர்ஷ்டமே இல்லன்னு நெனைச்சவங்க கூட, இப்போ அந்த பாக்கியங்கள் தன்னை தேடி வரக்கூடிய அருமையான வாய்ப்புகளா இருக்கும். அதே சமயம் அவங்களுக்கு இது ஜென்ம குருன்றதுனால சற்று மனசுல பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும். அத நெனைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த காலம் அவங்களுக்குரிய காலம். முயற்சி செய்தா சக்சஸ்ஃபுல் நிச்சயம்.